ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரியன் சேனல். நான் வந்து இந்த ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 10 ஜிகே அப்படின்னு நான் ஒரு டே 5 வரைக்கும் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். 5 டேஸ் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் தொடர்ந்து. அதுக்கு மேலே என்னால் தொடர்ந்து போட முடியல. அது நமக்கு வந்து வாட்டர்ஃபாலில் டெய்லி என்னால் போட முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டெய்லி நம்மளால முடியல. ஸோ ஓகே, 1 டே இல்லைன்னா 1 டே கழிச்சு 1 டே இல்லை 2 டேஸ் ஒன்ஸ் அப்படி போடலாம். என்னன்னா ஒரு டாபிக், இது அனிமல்ஸா, அப்போ ஏதாவது ஒரு அனிமல்ஸ் இல்லை ஃப்ரூட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்துட்டா அந்த டாப்பிக்கோட ஒரு 10 அமேசிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அன்னோன் ஃபேக்ட்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பீஜியன், அஃப்கோர்ஸ் புறா. ஸோ பீஜியன்ஸை பற்றி அமேசிங், இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அன்னோன் ஃபேக்ட்ஸ் 10 அன்னோன் ஃபேக்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன். கேளுங்க எல்லாரும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீஜியன்ஸை வந்து நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஸாக வந்து வீட்டில் வந்து வளர்க்குறாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்குன்னு ஒரு அழகான ஒரு கூண்டெல்லாம் பண்ணி அதுக்கு வந்து வளர்க்குறாங்க. ஸோ அது வந்து இப்போது இல்லாமல் 5000 இயர்ஸாகவே பீஜியன்ஸ் வந்து பெட்ஸாக வந்து மக்களால் வளர்க்கப்படுது. நம்ம வந்து ஓல்டு மூவிஸ்லாம் கூட பார்த்துப்போம் இல்லைங்களா. அதில் கூட வந்து பீஜன்ஸ் வந்து பெட்டாக வந்து வளர்ப்பாங்க. நாட் ஈவன் ஓல்டு மூவிஸ்னால் நம்ம பாகுபலி அந்த மாதிரி நான் பழைய ராஜா காலத்தே சொல்கிறேன். அப்போத்துலேருந்து பீஜன்ஸ் வந்து வளர்க்கப்பட தான் செய்யுது. ஸோ இப்போ தான் பீஜன்ஸை வந்து நம்ம எல்லாரும் வந்து வளர்க்குறோம் அப்படின்னு இல்லாமல் 5000 இயர்ஸாகவே பீஜன்ஸ் வந்து வளர்க்கப்படுது பீப்புளால், ஒரு பெட்டா. ஓகே ஓகே செகண்ட் ஃபேக்ட்டுக்கு போகலாம். பீஜன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்மார்ட் பிரெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ ஒரு பீஜன் முன்னாடி நீங்கள் மிரர் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த மிரரை பார்த்து இப்போ வந்து நம்மளே வந்து சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவோம், மிரரை பார்த்து யார்ட்டா அவன் நம்மள மாதிரியே இருக்கா, என்ன மாதிரியே இருக்கான்னு யோசிப்போம்ல. ஆனால் பீஜன்ஸ்க்கு வந்து அது வந்து கரெக்டாக தெரியுமா. ஸோ நான் தான் அந்த மிரரில் தெரிகிறேன் அப்படின்ட்டு, அதுதான் அந்த மிரரில் தெரியுது அப்படின்னு வந்து அது கரெக்டாக தெரியுமா. ஸோ அதுக்கு தான் வந்து சொல்கிறாங்க பீஜன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்மார்ட் பிரெயின் வந்து இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஃபேக்ட். ட்ரூ லவ். அதாச்சும் பீஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய எல்லா அனிமல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸ் சொல்ல முடியாது, நிறைய மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பார்ட்னர் அதை சூஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு பார்ட்னரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஆனால் வந்து இந்த பீஜன்ஸ் வந்து அப்படி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பீஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே அதோட சேம் பார்ட்னர் கூட தான் அது வந்து வாழும் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் வந்து இருக்குது. இது வந்து எல்லா பீஜியன்ஸுமான்னு கேட்டால் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த பீஜியன்ஸ். ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர் அதை ஃபிக்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஓல் லைஃப் வந்து அந்த பார்ட்னர் கூட மட்டும்தான் வாழும் அப்படின்னு வந்து ஒரு ஃபேக்ட் இருக்குது. இந்த ஃபேக்டை படிச்சுட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, பாரு சூப்பர் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாயிண்ட். ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஸ்கில்லா. பீஜியனுக்கும் மேக்ஸ் ஸ்கில்க்கும் என்ன சம்மந்தம் அப்படி தான் இருந்துச்சு எனக்கும் ஃபஸ்ட்டு படிக்கும்போது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பீஜன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல மேக்ஸ் ஸ்கில் வந்து இருக்கா. என்னென்னா அவங்க வந்து அந்த கவுண்டிங்ன்ற விஷயத்தில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பீஜன்ஸ் வந்து. ஸோ ஏதாச்சும் நம்ம ஒரு ஆர்டர் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு வரணும், செகண்ட் வரணும், கரெக்டாக தெரியுமா அதுக்கு வந்து. ஸோ நம்பர்ஸை வந்து ஆர்டராக வந்து அது வந்து பண்ணுமா, விச் மீன்ஸ் அது வந்து ஆர்டராக கவுண்ட் பண்ணுமா. அது உண்மையிலே சூப்பர் தான் இல்லை. பீஜன் வந்து நான் டெய்லி வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டில் வந்து புறாவுக்கு காக்காக்கெலாம் மிச்சர் இதெல்லாம் போடுவாங்க, அப்போ பார்ப்பேன். ஆனால் புறாவுக்கு இவ்வளோ ஒரு பிரெயின் இருக்குன்றது நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே கைஸ், கீப் வாட்சிங். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்து பாயிண்ட். ஃபிஃப்த்து ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்களேன். அதாச்சும் நமக்கு பீஜன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா காலில் லெட்டரை கட்டி விட்டால் அது அந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போய் அவங்ககிட்ட ரீச் பண்ணோம் அப்படி தான் நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு ஃபேமஸ் பீஜியன் இருக்குது. என்னென்னா ஜிஐ ஜோ. அந்த பீஜியன் பேர் என்ன, ஜிஐ ஜோ. இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறந்துக்கிட்டு ஒரு பிளேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார் டைமில் வந்து பிளேன் வந்து பாம்பை வந்து ட்ராப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த பீஜன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இது காலில் வந்து ஒரு லெட்டர் மாதிரி, விச் மீன்ஸ் ஒரு ஆர்டர் மாதிரி கட்டி அமுச்சிருக்காங்க. அது வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த பிளேன்கிட்ட போய் என்ன இது பண்ணியிருக்கு, அது காலில் என்ன இது எழுதியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாப் த பாம்பிங்கை வந்து பாம்பு போகிறத வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு வந்து எழுதியிருக்கு. அதுக்கு வந்து அந்த பீஜன் தான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஃப்ளை பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த பீஜன் பேர் என்ன, ஜிஐ ஜோ. இந்த பாயிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல்ல, புதுசாக இருந்துச்சுல்ல. ஸோ எனக்கும் ரொம்ப புதுசாக இருந்துச்சு படிக்கும்போது. ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து ஃபேக்ட்.
இந்த ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, பேர்ட்ஸ் வந்து முட்டை போடும் அப்படின்றது தான் வந்து எனக்கு தெரியும். ஆனா, பால் குடுக்கும் அப்படின்றது இப்ப தான் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. பென்குயின்ஸ், ஃப்ளமிங்கோ அண்ட் தென் பீஜன் 3மே வந்து பால் ஊத்திகள் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இது எப்புட்றா பால் குடுக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, வாய் வழியா குடுக்குமா. அந்த த்ரோட்ல வந்து இந்த கிளாண்ட் இருக்குமா. அந்த பால் இது பண்ற கிளாண்ட் வந்து இருக்குமாம். ஸோ அது வாய திறந்துக்கும்போது, குட்டி வந்து வாய விட்டு அந்த பால வந்து குடுக்குமாம். அம்மா பீஜன் வந்து குடுக்குமாம். எவ்வளோ அழகா இருக்குல்ல இது கேட்கறச்ச. இதோட இந்த மில்க் பேர் வந்து என்னன்னா, கிராப் மில்க். CROP கிராப் மில்க். இது வந்து பார்த்தீங்கன்னா 2மே மேல் அண்ட் ஃபீமேல் 2மே வந்து குடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மில்க் வந்து வெரி வெரி ஹை புரோட்டீன் அண்ட் ஃபேட்டா. ஓகேங்களா? சூப்பர் அண்ட் குட் அட் புரோட்டீன். நல்ல ஒரு புரோட்டீன் இருக்கு இந்த பால்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ கிராப் மில்க் அப்படின்னு பார்க்குறச்ச பென்குயின், ஃப்ளமிங்கோ அண்ட் தென் பீஜன் இது 3 பேர்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மில்க் வந்து குடுக்குது யங் ஒன்ஸ்க்கு. ஸோ அந்த பாலுக்கு பேரு தான் வந்து கிராப் மில்க். ஓகே கைஸ், 7th ஃபேக்ட்டுக்கு வந்து போவோம். பீஜியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, வார் ஹீரோஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த பார்த்தோம் இல்லைங்களா, ஜிஐ ஜோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய பீஜியன்ஸ் வந்து சீக்ரெட் மெசேஜஸ்லாம் கேரி பண்ணி நிறைய உயிரை வந்து காப்பாற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பீஜியன்ஸை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, வார் ஹீரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 8th ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீஜியன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா 2 ஸ்பீஷஸாக வந்து அது பீஜியன்ஸை வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து வைல்டு ஸ்பீஷஸ், இன்னொன்று வந்து பெட் ப்ரீட்ஸ். ஸோ வைல்டு ஸ்பீஷஸில் பார்த்தீங்கன்னா 350 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் இருக்குது. எத்தனை? 350 ஸ்பீஷஸ் வந்து இருக்குது. பெட் ப்ரீட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 1000 டிஃப்ரென்ஸ் ஆஃப் பெட் பீஜன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பீஜன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது வைல்ட் ஸ்பீஷஸ் அண்ட் பெட் ப்ரீட்ஸ்ன்னு 2ஆக பிரிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 9th ஃபேக்ட் என்னென்னு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வைல்ட் ஸ்பீஷஸில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் என்னென்ன பீஜன்ஸ் வருது அப்படின்ட்டு. ராக் பீஜியன் அப்படின்னு ஒரு பீஜன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரே ஒன் வி சி இன் சிட்டிஸ். அதாச்சும் நம்ம பார்க்குறது தான், அந்த கிரே கலரில் பார்க்குறோம்ல, அதை வந்து ராக் பீஜியன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து விக்டோரியா க்ரவுண்ட் பீஜியன். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெயண்ட் ப்ளூ பீஜியன் தட் ஹேஸ் க்ரவுன் ஆஃப் ஃபெதர்ஸ் ஆன் ஹிஸ் ஹெட். அதாவது இந்த ஹெட்டில் வந்து க்ரவுன் ஆஃப் ஃபெதர்ஸ் வந்து இருக்கும். அதனால விக்டோரியா க்ரவுண்டு பீஜியன் அப்படின்னு வந்து இது வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட் டவ் நல்லா இருக்குல்ல. வேறு இது என்ன பார்த்தீங்கன்னா, வெரி கலர்ஃபுல்லாக இருக்கும். அதான் ஃப்ரூட் டவ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜங்கிள்ஸில் தான் வந்து வாழுமா. இது முக்கியமாக வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுமா. அதனால தான் வந்து ஃப்ரூட் டவ் அப்படின்னு இதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், லாஸ்ட் 10th ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட் ப்ரீட்ஸில் இப்போ நம்ம வந்து வைல்டு இதில் வந்து நம்ம பார்த்தோம். பெட் ப்ரீட்ஸில் சும்மா ஒரு 2 பீஜன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ரேசிங் ஹோமஸ் என்னென்னா, நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து பறக்கும். அதே மாதிரி ஃபைண்ட் தேர் வே ஹோம். இப்போ எங்கேயாச்சும் விட்டுட்டா வந்து கரெக்டாக வீடுக்கு கரெக்டாக எங்கே விட்டாலும் சரி, நம்ம அந்த அவங்க வளர்க்குறவங்க வீடுக்கு கரெக்டாக வந்து வந்துடும். லைக் இந்த மாரி படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த சொல்லுவாங்க இந்த மாதிரி புறா குண்டு வந்து நெருப்பு கொளுத்திருவாங்க இல்லைங்களா? அப்போ சொல்லுவான், இந்த மாதிரி நெருப்பு கொளுத்தின குண்டுக்கு வந்து எந்த புறாவும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த புறா வந்து கரெக்டாக அவங்க வீடை தேடி வரும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் ஹோமஸ். அண்ட் தென் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கோபின்ஸ். இது வந்து என்னென்னா, ஹாவ் ஹியூஜ் சர்க்கிள்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ் அரவுண்ட் தேர் நெக்குக்கு ஃபுல் அரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் சர்க்கிள்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ் வந்து இருக்குமா. அதுக்கு பேர் ஜாக்கோபின்ஸ். JACOBINS ஜாக்கோபின்ஸ். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம 10 இன்ட்ரெஸ்டிங் அமேசிங் அண்ட் அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் பீஜன் வந்து முடிச்சிட்டோம். ஐ ஹோப் இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி வீடியோ போடலாம், விச் மீன்ஸ் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் அனிமல் பேர் சொல்லுங்கள், இல்லை ஸ்பெசிஃபிக் ஃப்ரூட் நேம் சொல்லுங்கள், இல்லை ஏதாவது ஏதாச்சும் ஒரு திங்ஸை பற்றி சொல்லுங்கள். அதை பற்றி நான் வந்து ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அதை பற்றி நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.